படிக்கும் போதே வேலை வேண்டுமா? வெளிநாட்டில் வேலை வேண்டுமா? வாங்க அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடாகம் ரோடு, கோவை. தொடர்புக்கு 9578109555. வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வேட்பாளர், அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இன்று துடியலூர் அடுத்துள்ள அசோகபுரம் ஊராட்சியில் செங்காலிபாளையம், காந்தி காலனி, கணபதி நகர், பாலாஜி நகர், நியூ பாலாஜி நகர், அசோகபுரம் 4 ரோடு, VKL நகர், ரங்கம்மாள் காலனி, ஸ்டேட் பேங்க் காலனி, NGGO காலனி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை செய்தார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் ரமேஷ், முன்னாள் துணைத் தலைவர் ஆடிட்டர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் PRG அருண்குமாருக்கு ஆளுயர மாலைகள் அணிவித்து வீர வெற்றிவேல் கொடுத்தனர். முன்னதாக அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் பேசும்போது, அதிமுக பொதுச் செயலாளர், நாளைய முதல்வர் எடப்பாடியார் கூறிய வாக்குறுதிகள் படி அனைவருக்கும் வீடு கட்டித்தரப்படும். கிராமப்புற பகுதிகளில் இடம் இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டித்தரப்படும். நகர்ப்புற பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரப்படும். திமுக போன்று இல்லாமல் அனைத்து பெண்களுக்கும் ரூபாய் 2000 வழங்கப்படும். கடந்த 5 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வீட்டு வரி, குடிநீர் வரி, சொத்து வரி, மின்சார கட்டணத்தை உயர்த்தியதுதான் திமுகவின் சாதனை. அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ரூபாய் 10,000 உடனடியாக வழங்கப்படும். விடியல் தரப்படும் என்று கூறிய ஸ்டாலின் அவரது குடும்பத்திற்கு மட்டுமே விடியல் ஏற்படுத்தியுள்ளார். ஆனால் பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் டாஸ்மாக் கடைகளை குறைப்பதாக கூறிய ஸ்டாலின் 1200 11-11 பார்களை திறந்து மக்களின் பணத்தை சுரண்டியுள்ளார். கிராமப்புற மக்கள் பயன்படும் வகையில் 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று கூறி ஸ்டாலின் ஏமாற்றியுள்ளார். ஆனால் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 150 நாட்களாக வேலை உயர்த்தப்பட்டு விரைவாக ஊதியமும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். மேலும் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தையும் நமது கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு கொண்டு வருவேன் என்றும், அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எடப்பாடியார் முதல்வராக பொறுப்பு ஏற்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். இந்த பரப்புரையில் கைலை வாசன், செல்வகுமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், BJP மண்டல தலைவர் சரவணகுமார், பொதுச் செயலாளர் மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள், அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி.